அவர் ஆஃபீஸ்லேருந்து வந்தோன்னு அவர் ஷூஸை கட்டி சாக்ஸை கட்டுறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. தெய்வத்தை வந்து பார்க்க முடியாது, உணர முடியும். கணவனை பார்க்கவும் முடியும், அதே சமயம் உணரவும் முடியும். வந்து ஆண்கிற ஈகோ இல்லாம பாத்திரமெல்லாம் எப்பவுமே அவர் தான் கழுவுவாரு. எனக்கு உங்கள் கணவரை பற்றி நினைக்கிற போது உங்களுக்கு ஞாபகத்திற்கு வரும் பாடல் என்ன? என்னை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒண்ணுமே. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் கலங்குறேன். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதையா. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில். எல்லா நாளும் எங்கள் வீட்டில் கார்த்திகைன்றப்ப அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க உங்க வீட்டுக்காரரை எப்படி கூப்பிடுவீங்க? எங்க இங்க வாங்கங்க. ரொம்ப தூரத்துல இருந்தாருன்னா இங்க வாங்க அப்படின்னு சத்தமா கூப்பிடுறேன் சார். ஃபன்னிகள் மாதிரி. ஐயோ ஐயோ. அவர் பேர் என்னது? நவநீதன் சார். நவநீதன். நவநீதன் வாங்கன்னு கூப்பிடலாம் மாட்டீங்களா? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? சும்மா கூப்பிட்டு பாருங்க. இல்ல சார், இது வரைக்கும் கூப்பிட்டது இல்ல. ஓகே. கிராமத்து பொண்ணுங்க எல்லாம் புருஷன் பேரை சொல்லவே மாட்டாங்க, ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுவாங்க. அதெல்லாம் உனக்கு தெரியாதாருனா? அப்படியா கோபா? மாமு. இல்ல சீரியஸாவே கூப்பிடுறது. இப்படி தான் கூப்பிடுங்க. சீரியஸாவே மாமு. மாமுன்னு தான் கூப்பிடுங்க. மாமா. என்னங்க என்ன கூப்பிடுவேன். என்னங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க. யார்? என்னங்க? இத வந்துட்டேன். இல்ல எங்க வீட்டுக்கார உங்க கூப்பிடுவேன். வீட்டுக்காரர். இல்ல மொபைல்ல மிஸ்டு கால் கொடுப்பேன். அப்படியா? அப்படித்தான். எங்க வீட்டுக்காரர கண்ணே அப்படின்னு கூப்பிடுவேன். இல்ல நீங்க பெட்ரூம்ல எப்படி கூப்பிடுவீங்கன்னு கேட்கல. நக்கல்யா அவனுக்கு. நீங்க எங்க இருக்காரு? வந்திருக்காரா? கூப்பிடுங்க. கண்ணே. வணக்கம் கண்ணே. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? நான் கூப்பிடவே மாட்டேன், நான் பக்கத்துல போய் பேசிட்டு வந்துருவேன். ஓ, இங்க எப்படி கூப்பிடுறது? சீரியஸா கூட மாட்டேன். இந்த சத்தம் போட்டு கூப்பிட ஒரு மாதிரி இருக்கும். கூப்பிட ஒரு மாதிரி இருக்கும், பிளஸ் அவரை வேலை வாங்குற மாதிரி இருக்கும். நான் ஆஹா, இவன் அவனே தாப்பா. பேச வேண்டிய விஷயத்துக்கு அவர் எதுக்கு அங்கேருந்து இங்க வரணும்? நான் So போய் that you will பேசிப்பேன். go. I do normally. ஹலோ. ஹலோ. கொஞ்சம் தள்ளி இருந்தா யஷ்வினப்பா கொஞ்சம் இப்படி பாருங்களேன். யஷ்வினப்பா. ஆமா. ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? பாவிங்களா. அத்தான் கூப்பிடுவேன். அதான் கூப்பிடுங்க. அப்பா இந்த ஒரு வேர்ட் ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தேன். இது யாரும் கூப்பிடுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்தாங்க, இந்த கேர்ல தான் அந்த மரியாதை தொடர்பான ஒரு அடையில இல்ல எதுக்கு எடுத்தாலும் ஹேன்னு கூறிக்கிட்டு இருக்க. கூப்பிட்டு காட்டுங்க எனக்கு. இங்க தான் இருக்காரு. பரவாயில்ல கூப்பிடுங்க. எங்க இருந்தாலும் கூப்பிடுங்க. ஜோ. இதோ வந்துட்டேன். 2-3 தடவை கூப்பிட்டீங்கன்னா வேற மாதிரி ஆயிரும். ஓகே. நாய் கூப்பிடுற மாதிரியே இருக்கு. அத பத்தி நீ ஏன் ஃபீல் பண்ற? நான் ஃபீல் பண்ணனும். ஓகே. பாப்புன்னு கூப்பிடுவேன். அவங்க வந்து நாங்க பாரதியார் 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன கண்ணம்மா தான் கூப்பிடுவாங்க. இவங்க தான் மேடம் கண்ணம்மா. பாக்க உங்க பெரியம்மா மாதிரி இருக்குடா கண்ணம்மா. என் கண்ணுக்கு இதான் மேடம் கண்ணம்மா. ஐ சே தொப்லா. தொப்லா அப்படின்னா போயா தொப்லா. தொப்லானா? தொப்ப இருக்கும். ஆ. சோ ரொம்ப குஷி மூட்ல இருந்தா ஐ சே தொப்லா. கடவுளே கடவுளே சகிக்கல. வீட்டுக்காரர் முன்னால என்ன போஸ்டர்ல உட்காருவீங்க? கால் நீட்டி உட்கார மாட்டேன் சார். கால் நீட்டி உட்கார மாட்டீங்க. ஓகே. எப்படி எல்லாம் அது வந்து அவர் எதிர்க்க உட்கார்ந்துட்டு இருக்கறச்ச நான் வந்து கால் மேல கால் போட்டுக்கிட்டு அப்படியே உட்கார மாட்டேன். உட்கார மாட்டீங்க. ஓகே. என்னடி நிக்கற? வந்து உட்காருமா. அஷிஷு பரவாயில்ல மாமா, என்னைக்குமே என் புருஷ பின்னாடி நிக்கிறதா எனக்கு பெருமை. சேர்ல உட்கார்ந்திருந்தா நான் கீழே தான் எப்பயுமே உட்கார்றது. ஓகே. புருஷன் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கணும் முடி. அவதான் பொண்டாட்டி. அடை. நின்னுட்டு இருக்கப்ப நான் உட்கார மாட்டேன். அவர் நின்னுட்டு இருக்க நீங்க உட்கார உட்கார மாட்டீங்க. மாட்டேன். வீட்ல கூடவா? வீட்ல கூட. டூ மச். இது டூ மச். எது? டூ மச். எது ஒரு விஷயமா கருதுறீங்களா? கணவர் முன்னால கால் மேல கால் போட்டு உட்கார கூடாது. என்னங்க காமெடி சீன் மாதிரி சிரிக்கிறீங்க. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. ஹஸ்பண்ட் கீழ உட்கார்ந்தா நான் சோஃபால உட்காருவேன். தனியா இருந்தா அவர் மடியில உட்கார்ந்துப்பேன். டீல்ஸ் வழியா மதுரை ரோட புடிச்சோம்னா சாட்டா ஒரு 2 ஹவர்ஸ்ல போலாம் சார். யாரும் இல்லாதப்போ அவர் மடியில என் 2 காலையும் தூக்கி போட்டு ரிலாக்ஸ்டா கூட உட்கார்றது உண்டு. சார் நீங்க வைஃப் கூட வெளிய போறேன் சார். ஆபீஸ் வரல, நாளைக்கு பாத்துக்கலாம். சார் எனக்கு என் வேலையோட என் வைஃப் தான் சார் முக்கியம். புரிஞ்சுக்கங்க சார். கணவருக்கு முன்னால நான் வந்து அடக்க ஒடுக்கமா இருக்கணும் சார். ஓகே. அதுதான் சரி. பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்க கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்க கூடாது. கணவன் தான் ஃபர்ஸ்ட், அடுத்ததுதான் மனைவின்றது வந்து அது நம்ம ரத்தத்திலே ஊறிட்டது சார். உடை விஷயத்தில் கணவர் தலையிட கண்டிப்பா அவர் சொல்ற Dress தான் நான் சாய்ஸ் பண்ணுவேன். ஏன்னா அப்படி சொல்ற என் சிங்கக்குட்டி நாளைக்கே பொண்ணு வீட்டுக்கு போறோம். கணவர் போட வேண்டாம்னு சொன்னா கூட
எனக்கு பிடிச்சிருந்தா நான் போடுவேன். இல்லப்பா எனக்கு பிடிச்சி என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. தெய்வத்துக்கும் கணவனுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும்தான் சார் இருக்கு. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும் கேளுடா. தெய்வத்தை வந்து பார்க்க முடியாது, உணர முடியும். கணவனை பார்க்கவும் முடியும், அதே சமயம் உணரவும் முடியும். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. கணவனை வந்து ஒரு தெய்வம் போல நினைச்சு பூஜிச்சு வாழ்றப்போ அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்குதுங்கிறீங்க. கண்டிப்பா சார். நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. நம்ம கேட்டது எல்லாமே கிடைக்கும். ஆர்கியூ பண்ண அப்படின்னா போடி வாங்கி தர முடியாது அப்படிடுவாங்க. எனக்கு ப்ளீஸ் பாவா வாங்கி கொடுங்க அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுப்பாங்க. ஓகே. புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். வந்துட்டு 21 இயர்ஸ் ஆகுது. மார்னிங் சரி ஈவினிங் சரி ஹில் முருகா prepare the coffee பாருங்க. எனக்கு கொடுத்துட்டு 21 வருடமாக இந்த நட்பு தொடர்ந்துட்டே 70 எல்லா ஆம்பளைங்களுக்கும் பொண்டாட்டினா ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட சொல்லுவேன் கோபிநாத் ரொம்ப பிடிக்குமா அவர்கிட்ட சொல்லுவேன். அவரும் சேர்ந்து அவரும் ஃபேன் ஆயிடுவாரு. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. எப்படி இப்படி பண்ணிருக்க பாரு, ஏன் இந்த மாதிரிலாம் செய்யற எருமை மாடு அப்படின்னு சொல்லி திட்டுறப்ப எருமை இவ்வளவு அழகா இருக்க எருமை என்ன பேர் வச்சிருக்காங்க? ஒன்ஸ் மோர் திட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன் நான். திட்டு திரும்ப ஒன்ஸ் மோர் வந்து சொல்றீங்க. நல்லா இருக்கு இது. புதுசா இருக்குனே புதுசா இருக்கு. அவர் திட்டும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா சில பேருக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் புத்தியே வராது. ஒரு மன அழுத்தத்தை இறக்கி வைக்கிறதுக்கு என்கிட்ட மட்டும் தானே அது முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஒன்னு போட்டுருங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க எப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்ங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. थैंक यू. அவர் திட்டும்போது தேங்க்ஸ் பாவா அப்படின்னு சொல்லிடுவேன். இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி. பணிவிட செஞ்சு அது மூலமா திட்டு வாங்குறப்ப இன்னும் சந்தோஷமா இருக்கும். போதுமா ரொம்ப பயலே. இதில் கவசம் வேறு முடிக்கின்ற மொழியை சுத்த மானகட்டாக இருக்கிறான். கேக்குது. அவர் ஆபீஸ்ல இருந்து வந்தோன்னு அவர் ஷூஸை கட்டி சாக்ஸை கட்டுறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே. பட் எதுக்கு நீ இதெல்லாம் கட்டிட்டு இருக்கன்னு வர எனக்கு பிடிச்சிருக்கு ப்ளீஸ். என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா. ஒன்னு நினைக்கும் போது என்னால முடியலடா. அந்த ஷூஸை கட்டிட்டு ஒரு கப் ஆஃப் காஃபி கொடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போனோடனே அவங்க ஹஸ்பண்ட் ஷூவை கட்டிட்டு வர அவங்க செருப்பை சாம்பார் ஆப் எனக்கு. வீட்ல இருந்தாலும் நான் ஷூஸை கட்டி விட்டுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். முடியாது உங்களை திருத்தவே முடியாது. நீங்க என்ன படிச்சீங்க? நான் MBA பண்ணிருக்கேன். நான் ஒரு ஹவுஸ் வைஃப். நான் யூ ஆர் an MBA. ஐ அம் an MBA. அவரோட பேண்ட் ஷர்ட்டை வந்துட்டு கையில வாஷ் பண்ணி துவச்சு கொடுக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். இது வேஷ்டி எங்க இருக்கு, சட்டை எங்க இருக்கு, ஜட்டி எங்க இருக்குன்னு தேடி துவச்சிட்டு இருக்கேன். சந்தோஷம். அசால்ட் மிரட்டிட்டீங்க. சூப்பர். சூப்பர். குளிச்சிட்டு வா. நான் குளிக்க போறதுல இருந்து எனக்கு டிஃபன் எடுத்து வச்சு நான் வெளிய வர வரைக்கும் என் ஹஸ்பண்ட் தான் செய்வார். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? தலவாரி மேக்கப் போட்டு ட்ரெஸ் பண்ற வரைக்கும் என் ஹஸ்பண்ட் எனக்கு டிஃபன் ஊட்டி விட்டுட்டே இருப்பாரு. தெரியுறதா? ஓகே. டெய்லியும் இது வந்து இப்ப வரைக்கும் டெய்லியும் உண்மையாவே நடக்குது. கார் வந்து ஆண்கிற ஈகோ இல்லாம பாத்திரம் எல்லாம் எப்பவுமே அவர்தான் கழுவுவாரு. எனக்கு என் அனுபவத்தில் சொல்றேன்டா, இந்த கல்யாணம் வேணாம்டா. அவர் சாமான் கழுவுறாருன்னா அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. நம்மள இந்த வேலையை தான் செய்யணும் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. என்னென்ன சொல்றான் பாருங்க. வீடு பெருக்கிறது, சமையல் செய்யறது இது என்னோட வேலை. அவருக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறாது. ஏன் புருஷன் இது ஏன் குடும்பம், என் குடும்பத்துக்காக நான் செய்யறேன். என்னோட வேலைகள் அது. நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேர். கணவருக்காக செய்யறத நான் விரும்புறேன், என் குடும்பத்துக்காக செய்யறத நான் விரும்புறேன். உங்க கணவரும் விரும்பணும் இல்லையா? மாட்னாடா மானஸ்த. நான் தாழ்வாவே நினைக்கல. நான் ஏன் நினைக்கிறோம்? அவர் ஆண் கடவுள்னா நான் பெண் கடவுள். இருவேறு உலகங்கள். ஒன்னு கன்சர்வேட்டிவ் வேர்ல்ட். கணவனை கண்கண்ட தெய்வம் பணிவிடை செய்வது பாக்கியம். என்னம்மா 7 ஜென்மத்துக்கும் நீங்க தான் எனக்கு புடிச்சதா வரணும். இந்த பக்கம் நீயும் நானும் சமம். நான் செய்வதை நீயும் செய், நீ செய்வதை நானும் செய்கிறேன். அழகான மனைவி, அன்பான துணைவி அமைந்தாலே